ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏசி முக்கியமாக வெடிக்கிறதுக்கான ஒரு 16 ரீசன் நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக இல்லாமல் இருந்ததுன்னா வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 10 நிமிஷம் தான் பேச போகிறேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதல் காரணம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 காரணம் இருக்குது. அது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக வந்ததுன்னா, அதுவும் R32 410 இந்த மாதிரி கேஸ் பயன்படுத்தும் போது வோல்டேஜ் அதிகமாக வந்ததுன்னா உங்களுக்கு வெடிப்பதற்கான காரணம் இருக்குது. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா தரமற்ற மின்சாரம் ஒயரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தரமற்ற ஒயரை வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா அதிகமாக ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ தூசி படிந்த ஃபில்டர், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், தூசி அதிகமாகும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வெடிக்கிறதுக்கு இதில் நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் மேலோட்டமாக சொல்கிறேன். தூசி அதிகமாக இருந்தால் வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் லீக்கு. ஓகேங்களா? பின்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் சொல்கிறேன், கேஸ் லீக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கம்ப்ரஸர் ஓவர்லோடு. கம்ப்ரஸர் ஓவர்லோட் ஆகினா கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கெப்பாசிட்டர், பழுதான கெப்பாசிட்டர், ரொம்ப பழசாகிடுச்சு, வேஸ்டாக இருக்குது, ஸோ அப்படியே கண்டினியூவாக ஓட்டுறதுனால உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 7வது பாயிண்ட் வந்துங்கன்னா பிசிபி போர்டு பழுதாயிடுச்சுன்னா கூட வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 8வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிலே அல்லது கண்டென்சர் பிரச்சனை. அதில் ரிலே இருக்கும், இல்லைன்னா கண்டென்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் கூட வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ 9வது பிரச்சனை மாதிரி தவறான இன்ஸ்டலேஷன். தவறான இன்ஸ்டலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு 100% ப்ராப்ளம் இருக்குங்க. அதுக்கப்புறம் வென்டிலேஷன். ஸோ அவுட்டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி, ஒரு பொந்து மாதிரி, அந்த மாதிரி இடத்துல அவுட்டோரை வச்சுருவாங்க. காற்றுலாம் வந்து போயிட்டு வர மாதிரி இடமே இருக்காது. அந்த மாதிரி இடம், ஏன்னா மெட்ராஸ்லாம் அந்த மாதிரி இடம் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடம் இருந்துன்னா தயவு செய்து மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் 11வது விஷயம் வந்து குளிர்பாதன வாயு அதிகம். ஸோ கேஸ் வந்து ஓவராக சார்ஜ் பண்ணால் கூட வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தண்ணீர் சிந்துதல். இன்டோரில் நிறைய பேருக்கு தண்ணி சிந்தும் இல்லையா? இன்டோரில் தண்ணி சிந்துறதுக்கு முக்கியமான ரீசன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அறிகுறி. ஸோ இந்த மாதிரி அறிகுறி வந்ததுன்னா ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு பார்த்துறது நல்லது. 13வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டின் பராமரிப்பு இல்லை. நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, ஏசி பயன்படுத்துறீங்க, அது வந்து இப்போ பார்க்குறீங்களா, ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி டஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு ரெடி பண்ணிவிடுங்க. 14வது பாயிண்ட்டு தரமற்ற பொருட்கள் பயன்படுத்துதல். தரமற்ற பொருட்கள்னால் உங்களுக்கு ஒரிஜினல் பொருள் தவிர மற்ற லோக்கலான பொருளை வந்து யூஸ் பண்ணுறது. அப்புறம் 15வது மின்னல் தாக்கும் பொழுது. ஸோ நீங்கள் வந்து மின்னல் தாக்கும் போது கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக இந்த ஸ்டெபிலைசர்லாம் பயன்படுத்துங்க. ஓகே. 16வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் தொடர்ச்சியாக பயன்படுத்துவது. நீண்ட நேரம் தொடர்ச்சியாக பயன்படுத்துவது. மேக்ஸிமம் ஒரு 26 யூஸ் பண்ணிங்கன்னா, 26, 27, 28 இதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ரஸர் கட்டாய் ஓடும். உங்களுக்கு கம்ப்ரஸர் கண்டினியூவாக ஓடாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 17, 16, 18 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிறதுனால கம்ப்ரஸர் வெயில் காலத்தில் கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் முக்கியமான ஒரு டாப்பிக்குள்ளே வரப்போகிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வீடியோ எவ்வளோ டேட்டியாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அழுக்காக ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணணும். மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரையும் தாண்டி உள்ள காயில் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து ஏசி மெக்கானிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃபுல்லாக கைட்டி வேலை செஞ்சால் தான் நல்ல மெக்கானிக்கு, கைட்டாமல் வேலை செஞ்சால் அவனுக்கு சரியில்லை, வேலை தெரியாது போல் சொல்லிட்டு அவனை டீஸ் பண்ணுறீங்க. தயவு செய்து அடிக்கடி ஏசியை கைட்டி க்ளீன் பண்ணக்கூடாது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் அடிக்கடி ஓவர் டைட் பண்ணி கைட்டுவாங்க. ஓவர் டைட் பண்ணி கைட்டும் போது அந்த இடம் வீக்காக ஆரம்பிக்கும். இப்போ வர கேஸ்லாம் R32 கேஸு, 410 கேஸு ஓவர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கைட்டினா கூட ஒரு வருஷம் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. 2வது வருஷம் கூட தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்குது. 3வது வருஷம்
அதில் எத்தனை கொஞ்சம் லீக் ஆனால் கூட ஓவர்லோடோ அப்படி இல்லைன்னா ஓவர் பவர் அதிகமாக வரும்போது உள்ள ஸ்பார்க் எதனா வந்துச்சுன்னா உள்ள கொஞ்சம் கேஸ் கசிவு இருந்தால் கூட வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரியான அழுக்கு வரத்துக்கு கஸ்டமர் நீங்கள் தான் காரணம். வாரத்துக்கு ஒரு தடவை ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் உயிர் நீங்கள் தான் உத்தரவாதம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த இடத்துல அவங்க ஃபுல்லாகவே கைட்டி க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அடிக்கடி கைட்டி க்ளீன் பண்ணக்கூடாது. இப்போ வர கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு. அதனால் தயவு செய்து அடிக்கடி கைட்டி க்ளீன் பண்ணாதான் நல்ல மெக்கானிக்கு. நீ மெக்கானிக் கைட்டி க்ளீன் பண்ணிட்டு போயிடுவான், நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. உள்ள அடிக்கடி அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் பண்ண ஆகணும். உள்ளே வீக் ஆகும். உள்ளே வீக் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கேஸ் கசிய ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோ தான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கைட்டி க்ளீன் பண்ணுங்கன்றாங்க. ஸோ கைட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் தயவு செய்து வாரத்துக்கு ஒரு தடவை ஃபில்டரை க்ளீன் பண்ணாலே போதும். உள்ளே இருக்க காயில் வந்து இந்த மாதிரி அழுக்கு ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அழுக்காயிடுச்சுன்னா இந்த மாதிரி கைட்டி தான் க்ளீன் பண்ணணும். ஆனால் அடிக்கடி கைட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் தப்பிச்சிருவீங்க, 2வது வருஷம் தப்பிச்சுங்க, 3வது வருஷம் மாட்டிப்பீங்க. உங்கள் உயிருக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏசியை நல்லபடியாக நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தயவு செய்து நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஏசி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து நீங்களே க்ளீன் பண்ணிவிடுங்க. இன்டோர் இந்த மாதிரி சேக்காடியாக வச்சுக்காதீங்க. இப்போ வர கேஸில் ரொம்ப பவர்ஃபுல்லு. வெடிச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும், பீஸாக போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பதிவு நான் எதுக்கு போகிறேன்னா உங்களோட அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து ஃபில்டரை க்ளீன் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து ஃபில்டரை க்ளீன் பண்ணுங்கள். தயவு செய்து அடிக்கடி ஏசியை இன்டோரை கைட்டி மாட்டாதீங்க. பிரச்சனை உங்களுக்கு தான். ஓகே? எதனா டவுட் எதனா இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இந்த 16 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸ்க்ரீன்லேயே நான் கொடுக்குறேன். பொறுமையாக உட்காந்து பாருங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.